ஸ்ரீ சக்தி முனியப்பன் கருப்பராயன் கோவிலின் 24ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கோவை வெரைட்டியால் சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி முனியப்பன் கருப்பராயன் கோவிலின் 24ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவானது வெள்ளிக்கிழமை அன்று மகா கணபதி ஹோமம், சுவாமிகளுக்கு காப்பு கட்டுதல், அபிஷேகம், அலங்கார பூஜை, மகா தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சனிக்கிழமை அன்று அபிஷேகம், மகா தீபாராதனை மற்றும் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவிலில் இருந்து ஸ்ரீ சக்தி முனியப்பன் கருப்பராயன் சுவாமி சக்தி கரகம் அழைத்து வருதல் போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை அன்று 2000க்கும் மேற்பட்டோருக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. திங்கட்கிழமை அன்று மறு பூஜை, அபிஷேகம், மகா தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் என நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சி திருக்கோவிலின் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர். இந்த கோயில் வந்து அய்யனோடு வீதி, வெரைட்டியால் ரோடு அய்யனோடு வீதியில் ஸ்ரீ சக்தி முனியப்பன் கருப்பராயன் கோயில்னு இருக்குது. இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளான பழமை வாய்ந்த கோயில். எங்கள் தலைமுறைக்கு வந்து 25 ஆண்டு வந்தோம். ஒவ்வொரு ஆண்டு சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு முறையும் ஒரு வாரம் நடத்துவோம். இந்த முறை அடுத்த ஆண்டு கும்பாபிஷேகம் வர்றதுனால நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் 3 நாளாக செஞ்சுருக்கோம். முதல் நாள் காலை கணபதி ஹோமம், சாயந்தரம் வந்து விளக்கு பூஜை, இன்றைக்கி காலையில் அபிஷேகம், இப்போ கரகம் சக்தி கரகம் புறப்பட்டுருக்கு. நாளைக்கு வந்து கடா வெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 15 கடை வந்திருக்கு. எல்லாம் பொதுமக்களாக கொடுத்த கடை தான், நாங்கள் யார்கிட்டையும் வாங்குறதில்ல. பொதுமக்களாக கொடுத்த கடையில் நாங்கள் எல்லாம் சிறப்பாக செஞ்சு ஒரு 1000-1500 அன்னதானம் சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வீடு இல்லாதுன்னு வந்து சூழ்நிலை வந்து கனியை குத்துனா சிறப்பாக நடத்தி கொடுப்பாரு. எந்த இடத்துலையும் இந்த ஐயன் வந்து ஒட்டுக்காக இருக்க மாட்டாங்க. முனியப்பன் கருப்பராயன் எந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அது எங்கள் பகுதியில் முனியப்பன் கருப்பராயன் ஒட்டுக்காக ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. காலையில் சாயந்தரம் அதுபோல் பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை, சங்கடா சதுர்த்தி பூஜையும் நடைபெறுது. இது வந்து சொல்கிறீங்கன்னா இந்த தொட்டில் இல்லாதவங்களுக்கு சிறப்பு. தொட்டில் கொண்டு வந்து இந்த மரத்தில் பின்னாடி கட்டுவாங்க. குறைஞ்சபட்சம் 30 நாள், அதிகபட்சம் 90 நாளில் சிறப்பாக தொட்டில் வளர்த்தி கொடுக்குறேன். இது வரைக்கும் நிறைய தொட்டில் வளர்த்தி கொடுத்துருக்கோம். அதோட சிறப்பில் தான் இந்த ஆண்டு விழாவில் என்ன பண்ணுறாங்க, கடா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கடா வெட்டு வந்து நாங்கள் வாங்குறது. அந்த தொட்டில் சில பேர் இந்த மண் ரொம்ப நாள் வீடு விற்காதவங்க வீடு அந்த மாதிரி நிறைய வேண்டுதல். இந்த சூழலில் கனி குத்திட்டு போனாலே அந்த சிறப்பு நடக்கிறதுனால அது சிறப்பாக வந்து ஒவ்வொரு ஆண்டு அவங்க கடை வாங்கி கொடுத்தோம்னா அதில் வச்சு நாங்கள் சிறப்பான அன்னதானமும் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம்.